பயணங்கள் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத பல நினைவுகளை தரும். சோகத்தை மறக்கடிக்கும், மனசுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியை கொடுக்கும். சில வலிமுகுந்த பிரேக்கப்ஸையும் பிரிவுகளையும் கூட ஹீல் பண்ணும். ஆனா சில பயணங்கள் உங்களோட வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டுடும். அது ஒரு மோசமான பேய் கனவு மாதிரி. லைஃப் லாங் விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். சிலரோட லைஃபையும் அது ஒண்ணுமில்லாம செஞ்சிரும். அப்படியானது ஒரு சம்பவம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிஸுக்கு நடந்திருக்கு. வட இந்தியால இருக்கக்கூடிய இமயமலைக்கும் அதை சுற்றியுள்ள ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மேல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்பினா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன் நேபாள். தலைக்கு மேல வானுயர வெண்பனி மலைகள், கண்ணுக்கு எதிரில் தெரியறதெல்லாம் பச்சை பசேல் என்கிற பசுமை. அதுல சீட்டுக்கட்டு மாதிரியான கட்டிடங்கள், காலுக்கு கீழே சளசளன்னு ஓடிட்டு இருக்கிற நதி நீர், இப்படி 360 டிகிரிலையும் இயற்கையால சூழப்பட்ட மலை பிரதேசம்தான் இந்த நேபாள். வாழ்நாள்ல ஒரு நாளாச்சும் இந்த சொர்க்கத்துல வாழ்ந்துடணும்னு பலரும் நினைக்கிறது உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட் சுற்றுலாவுக்காக நேபாளுக்கு செல்ல திட்டமிட்டிருக்காங்க. அதுலயும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல உள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலமா மட்டும் 57 பேர் நேபாளுக்கு கைலாய யாத்திரை செல்ல முன்பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னை விமான நிலையத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது. எல்லார் முகத்திலையும் ஒருவித சந்தோஷம், எதிர்பார்ப்பு, எக்ஸைட்மெண்ட். ஆனா இதெல்லாம் அடுத்த சில நாட்கள்லயே காணாம போகும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சென்னை டு டெல்லி, டெல்லி டு நேபாள்னு அவங்களோட கைலாய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. காத்மாண்டு விமான நிலையத்துல லேண்ட் ஆன டூரிஸ்ட் அங்க இருந்து பேருந்துகள் மூலமா தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. திட்டமிட்டபடி 3 மினி பேருந்துகள் மூலமா நேபாளில் இருக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்த டூரிஸ்ட் ஃபேமிலிஸுக்கு அவங்க கனவுலையும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்திருக்கு. சென்ற புதன்கிழமை காலை டூரிஸ்ட் சுற்றி பார்த்துட்டு இருந்த இடத்தை திடீர்னு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இயல்புக்கு மாறான வெள்ளத்தோட வேகமும் சுனாமி மாதிரி எழுந்த ராட்சச அலைகளும் உள்ளூர் வாசிகளுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தங்களை நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்கிருந்த எல்லாரையும் வாகனங்கள்ல ஏற்றிட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி பயணிக்க ஒரே ஒரு பேருந்துல இருந்த 21 பேரால மட்டும்தான் வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு பாதுகாப்பான இடத்தை வந்தடைய முடிஞ்சிருக்கு. மற்ற 2 பேருந்துகளும் அதுல இருந்த சுமார் 36 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்டேட் யாருக்கும் தெரியல. மீட்கப்பட்ட சிலர் அதுல ஒரு பேருந்து வெள்ள நீர்ல அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகாத சூழல்ல அவங்க எல்லாரும் பத்திரமா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ந்துச்சு. பெருவெள்ளத்துல இருந்து தப்பிச்சவங்களாலையும் கூட சொந்த பந்தங்களை தொடர்பு கொள்ள முடியல. இணைய வசதி, செல்போன் சிக்னல், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே துண்டிக்கப்பட்டு அவங்க இருந்த இடம் ஒரு தனி தீவா மாறி இருக்கு.
நேபாளோட புவியியல் அமைப்பை வச்சு அந்த தேசத்தை தி லேண்ட் லாக்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்ப நிஜமாவே அது ஒரு லேண்ட் லாக்ட் கண்ட்ரியா மாறி இருக்கு. பெரிய அளவிலான மழை இல்ல, அரசாங்கமும் மக்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஊருக்குள்ள இவ்வளோ பெரிய வெள்ளம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கான பதில் நேபாள் திபெத் எல்லையில உள்ள இமயமலையில இருந்து கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில சுமார் 8:30 மணி அளவுல நேபாள் திபெத் எல்லையில இருந்த இமயமலையில திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுகோல்ல 4.4 மேக்னிடியூட் அளவிலான சேஸ்மிக் ஈவென்ட் பதிவாகி இருக்கிறதா அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. பெருவெள்ளத்துக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கத்தால அங்கிருந்த பனிமலை உடைஞ்சு பனிப்பாறைகள் திபெத்ல இருக்கக்கூடிய லெஹண்டேகோலா ஆற்றுல விழுந்திருக்கு. ஆரம்பத்துல பனிமலையோட பாறைகள் மற்றும் கற்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கீழே ஓடிக்கிட்டு இருந்த ஆற்ற ஒரு அணை மாதிரி கட்டுப்படுத்தியதா சொல்லப்படுது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது, செயற்கையா உருவாகி இருக்கிற அணைய மெதுவா சரி பண்ணிடலான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நிலைமை கையை மீறி போயிருக்கு. ஆத்துல விழுந்த பொருட்களோட பிரஷர் அதிகரிச்சு செயற்கையா உருவான அணை தண்ணிக்குள்ளேயே சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கரை புரண்டு ஓடின ஆற்று வெள்ளம் வட நேபாள்ல இருக்கக்கூடிய போட்டே கோஷி அப்படிங்கிற ஆத்துல கலந்திருக்கு. இது நேபாளோட ஜீவ நதி. அளவுக்கு அதிகமான வெள்ள நீர் போட்டே கோஷி ஆற்றுக்கு வந்ததும் அது கட்டுக்கடங்காத காட்டாற்று வெள்ளமா மாறி சுத்தி இருந்த ஊருக்குள்ளேயும் பல கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சிருக்கு. இந்த இயற்கையோட பெரும் சீற்றத்துல நேபாள்ல உள்ள வட மாவட்டங்கள் மொத்தமும் நாசக்காடா மாறி இருக்கு. சுனாமி மாதிரி 10 மீட்டர் உயரத்துக்கு எழுந்த ராட்சசாலைகள் அங்கிருந்த உயரமான கட்டிடங்கள்லயே ஒரு நொடியில விழுங்குறப்ப மனுஷங்களால என்ன செஞ்சிட முடியும்? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வான்வழியா மட்டுமே மீட்க முடியுங்கிற நிலை உருவாகி இருக்கு. இந்த இக்கட்டான சூழல்ல நேபாளுக்கு தேவையான உதவிகளை செய்வோன்னு ஆறுதல் சொன்ன இந்திய அரசாங்கம் உடனடியா நேபாள் பார்டர்ல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல உள்ள நதிநீர் ஓட்டத்தையும் தீவிரமா கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க. நேபாள் பெருவெள்ளத்துல சிக்கினவங்களோட உறவினர்கள் மனசளவுல மொத்தமா உடைஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையிலயும் கட்சியா பேசுறது 6:10 6:15 ஃபோன் பண்ணி பேசினாங்க. சேஃபா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் கடைசி கால். அவங்க கிளம்பி டிபேட் பார்டர் போறேன்னாங்க. இன்னைக்கு தான் வந்து அந்த பாஸ்போர்ட் இது வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு சைனா பார்டருக்குள்ளார போகணும். அதுக்குள்ளார இது நடந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி யாத்திரை போவாங்க. அவங்க ஒரு டீம் இருக்காங்க அந்த டிராவல்ஸ். Today they are supposed to board the flight at 3 o'clock. So we are anxiously waiting to find out whether because Indigoல ஃபோன் பண்ணி who will tell us தெரியல எனக்கு. எப்படியாவது நேபாளில் சிக்கி கொண்டவங்களை மீட்டு பத்திரமா தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த சில வருடங்களா திபெத் எல்லையில உள்ள இமயமலை பகுதிகளில் சீனா அளவுக்கு அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணிகள் மேற்கொண்டு வர்றதும் இந்த பேரிடருக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. பலரும் இது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டா பார்த்தாலும் கூட சூழலியல் ஆர்வலர்கள் சீனாவோட இந்த மூர்க்கத்தனமான நடவடிக்கைகளை வன்மையா கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல இருந்து நேபாளுக்கு சுற்றுலா சென்றவங்களுக்கும்
என்ன ஆச்சு அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தெரியல. குறிப்பா ஈஷா மையத்திலிருந்து வெளிநாட்டவர்களையும் உள்ளடக்கிய 80 பேர் கொண்ட குழு நேபாள் திபெத் எல்லையில கைலாஷ் மானசரோவர் யாத்ரா மேற்கொண்டிருந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்ன ஆச்சுன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கலன்னு ஈஷா அமைப்போட நிறுவனர் சத்குரு உருக்கமா பேசி வீடியோ காட்சிகளும் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கு. At 9:05, he sent a message that they have arrived at the immigration. இது போல ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் சென்னை குரோம்பெட் டிராவல்ஸ் மூலமா நேபாளுக்கு போன 49 பேர் கொண்ட குழு, இப்படி பலரோட நிலைமையும் தொடர்ந்து கேள்விக்குறியாவே நீடிச்சது. நேபாள்ல தொலைத்தொடர்புகள் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டுள்ள காரணத்தால தான் அவங்களுடைய அப்டேட் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. We're sorry. The mobile network is temporarily unavailable in this area. Please try your call again later. நேபாள்ல சிக்கி இருக்கிற தமிழர்களை மீட்கிறதுக்காக சிஎம் விஜய் தலைமையில அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கு. உலகில் பல பகுதிகளில் இருந்து நேபாளுக்கு சுற்றுலா போனவங்களும் கூட இதே பரிதவிப்போட தான் இருக்காங்க. நேபாள் கவர்மெண்ட்டும் எம்பசியோட ஆவணங்கள் மூலமா 300க்கும் அதிகமான இந்தியர்கள் இந்த வெள்ளத்துல மாயமாகி இருக்கிறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நேபாள் பிரதமர் பாலேந்திர ஷா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதியை நேர்ல ஆய்வு பண்ணி மீட்பு பணிகளை வேகப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்காரு. இந்த பெருவெள்ளத்துல 170க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா வியாழக்கிழமை காலை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான மக்களோட நிலைமை என்னன்னே தெரியாத காரணத்தினால இந்த உயிரிழப்புகள் மேலும் பல மடங்கு அதிகரிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் இப்ப மேலோங்கிட்டு இருக்கு. தூரமா இருந்து பார்க்க இவ்வளோ அமைதியாவும் ரம்யமாவும் தெரிகிற இமயமலைக்கு அடியில ரணகளமான இன்னொரு முகமும் ஒழிஞ்சிருக்கதான் செய்யுது. இந்த சம்பவங்கள், இந்த காட்சிகள் எல்லாத்தையும் 2015ல நடந்த நேபாள் பெருவெள்ளத்தோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க. சிலர் சீனாவோட சதிவேலன்னு குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் சிலர் இது நேபாள் கவர்மெண்டோட ஃபெயிலியர்னு சொல்றாங்க. திபெத் நேபாள் அரசாங்கத்திற்கு இடையில சுமூகமான உறவு இல்லை. அது காரணமா தான் மக்களை எச்சரிக்க முடியாம போயிருக்குன்னு சேட்டலைட் வரைபட ஆதாரங்களையும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வர்றாங்க. இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் நிச்சயமா விசாரிக்கப்படும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பேரிடர் யாருடைய தவறு அப்படிங்கறத வரலாறும் விசாரணையும் ஒரு நாள் நிச்சயமா சொல்லும். ஆனா நடந்து முடிஞ்ச எதையும் யாராலையும் மாத்த முடியாது. இப்ப பாதிக்கப்பட்டவங்களை பத்திரமா மீட்கிறதும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கறதும் தான் தலையாய பணியா இருக்க முடியும். பெருவெள்ளத்துல மாயமான அத்தனை பேரும் உயிரோட மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலக மக்களோட பிரார்த்தனையா இருக்கு. அதே நேரம் இயற்கை விடுத்திருக்கும் இந்த எச்சரிக்கையும் கவனத்துல கொண்டு இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் மக்களும் மக்களை ஆள்பவர்களும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு.